வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஹாட் ஃபேரி அனிமோட 51வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவுடைய வாயில இருந்து ரத்தம் வந்துடுது. எவர்கிரீன் திடீர்னு ஏன் இந்த மாதிரி நடக்குது, உங்க உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேக்குறா. இதெல்லாம் பார்த்தா அந்த ஆமை நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திடுச்சு போல, அதை நம்ம நம்பியே இருக்க கூடாதுன்னு பச்சை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. தாமரை மேல இருக்கிற பவர்ல என்னவோ ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்தா ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய பவர் உண்மைதான் போல தெரியுது. தாத்தா திருப்பி அவருடைய ஸ்பிரிச்சுவல் மெமரியோட இந்த இடத்துக்கு வந்தாரு. இப்ப அவர் போயிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கட்டும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனா எவர்கிரீன், நீங்க என்ன திடீர்னு ரத்தம் வந்தியா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. அந்த ஆமை என்னுடைய கேஎஸ் பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு போல, அதனாலதான் திடீர்னு எனக்கு இந்த மாரி ரத்தம் வந்தியா வந்துகிட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்றோம். எவர்கிரீன், சீக்கிரமா அது என்ன விஷயம்ன்றத நீ பாரு, நாங்க எல்லாரும் வெளியில இருந்து உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறோம்னு மாங் சொல்றாரு. ஹீரோ அதை கேட்டுட்டு உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். பார்த்தா அந்த கேஎஸ்சிக்குள்ளார அந்த ஆமை மாட்டுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கடவுள் இப்ப எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஏதோ பவர் வருது. என்னது அதுன்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ வந்து மேல நிக்கிறான். இந்த கேஎஸ்சியில என்னதான் இவ்வளவு நேரமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேக்குறான். டே பையன், உன்னுடைய ஹோலி பாடி ஆஃப் கேஎஸ் பவர் ரொம்ப நல்லாவே இருக்கு, உன்னை நான் ஏன் கூடவே கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கேன், அப்பதான் என்னால திருப்பி என்னுடைய உடம்ப சுத்தம் பண்ண முடியும்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. சீனியர், நான் வந்து உங்களுக்கு கேஎஸ் எனர்ஜி அப்சர்வ் பண்றதுக்கு அலோவ் பண்ணேன், அதுக்கு நீங்க திருப்பி எனக்கு ஏதாவது கொடுத்தாகணும்னு ஹீரோ சொல்றான். நான் எதுக்கு உனக்கு திருப்பி கொடுக்கணும், உன்னுடைய கேஎஸ் எனர்ஜிக்கு பதிலா நான் தான் என்னுடைய ஃபவுண்டைன் ஆஃப் யூத் பவரை உனக்கு கொடுத்தேன் இல்ல, இப்ப நான் உன்னுடைய சோல் பவரே எடுத்துக்க போறேன், நீ என்ன பண்ற நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கடிக்க வருது. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். டக்குன்னு அது பவரை வர வச்சு ஹீரோ சைடு அனுப்புது. அதுல இருந்தும் ஹீரோ தப்பிச்சிடறான். முட்டாள் பையில இந்த இடத்துல ஒன்னால எத்த மேஜிக் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த ஆமை சொல்லுது. நீங்க இப்ப பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்க என்னுடைய மொத்த சோல் பவரையும் நீங்க எடுத்துக்கலான்னு ஏதோ திட்டம் போட்டு இருக்கீங்க போலன்னு ஹீரோ சொல்றோம். நீ என்னை பத்தி தப்பு தப்பா பேசணும்னு நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏற்கனவே நான் உன்னை பத்தி தப்பு தப்பா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், அது உனக்கு தெரியாது. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த கேஎஸ்சியில இருக்கிற எனர்ஜி வந்து வெளியில இருந்து வரவங்களுடைய பவர் அதிகரிக்கத்துக்கும் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துக்கு உயிரோட இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீ என்ன இப்ப சாவ தேடி என்கிட்ட வந்திருக்கியா, இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பேச முடியாதுடா, உன்னுடைய மொத்த சக்தியை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த ஆமை கத்துது. அது அனுப்புன பவர் வந்து ஹீரோ மேல பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஆமை நிறுத்தாம பவரை ஹீரோ பக்கமா அனுப்பிக்கிட்டே இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை, நான் இப்ப செய்ய போற காரியத்துக்காக என்னை பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேஎஸ் நினைவு சின்னம் வெளியில வான்னு சொன்ன உடனே அந்த ஸ்டோன் வந்து அந்த ஆமையை அடிச்சு கீழே தள்ளிடுது. அந்த ஆமை திருப்பி எழுந்து நின்னுட்டு அந்த ஸ்டோனை பார்த்து என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்துது. அந்த ஸ்டோனுக்கு பவர் வந்துகிட்டே இருக்கு. இத பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த தாவோ எவன்லி நினைவு சின்னத்தோடைய சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கு. இத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு காட் ரிலிமோடைய பவர் இருக்கணும். ஆனா இவனை பார்த்தா அந்த மாரி ஒன்னும் தெரியலையேன்னு அந்த ஆமை சொல்லிட்டு இருக்கு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், நான் இன்னும் காட் ரிலிம தொடவே இல்லை. ஆனா இந்த நினைவு சின்னம் ஒன்னும் என்னுடைய ஃபேரி பவர் இல்ல, இது என்னுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ட்ரெஷர். இந்த பர்பிள் சோல் சீல நான் வச்சதான் சட்டம், அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். இந்த ட்ரெஷருக்குள்ளார ஏன்ஷியன்ட் இம்பீரியல் சோல்ஜரோடைய சக்தி எல்லாம் இருக்கும். ஆனா இதை எல்லாத்தையும் நீ எப்படிரா பண்றன்னு அந்த ஆமை கேக்குது. நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன், நீங்க இதுக்கப்புறம் என்ன எதுவும் குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு மேல அனுப்புறான். அது ஏதோ பெருசா பவர் மாரி வருது. கடவுளே, எப்படியாவது இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆமை அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஹீரோவுடைய பவர் அந்த ஆமையை சுத்தி வலிச்சிடுது. என்னது இது, நான் இதெல்லாம் வசமா மாட்டிக்கிட்டேன். அந்த பவர் சுத்தி பேரியர் மாரி அந்த ஆமையை மடிக்கிடுது. சீனியர் ஆமையை சாவறதுக்கு தயாராகிடுங்கன்னு சொல்லிட்டு கை மாரி ஏதோ பவரை வர வைக்கிறான். வேணாம் வேணாம் வேணாம், எவர்கிரீன் என்னை மன்னிச்சிரு, என்னை உயிரோட விட்டுடுன்னு அந்த ஆமை கெஞ்சுது. நீங்க என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்னுடைய பவரை பத்தி நீங்க என்னெல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி நான் உங்களை மன்னிப்பேன் நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கை மாரி இருக்கிற பவரை அதுக்குள்ளார அனுப்புறான். வேணாம் வேணாம், இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பு எவர்கிரீன், நான் ஒரு இம்மார்டல் ஆமை, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னால ஃபவுண்டைன் ஆஃப் யூத்தோடைய தண்ணியை வர வைக்க முடியும், உன் கூட என்னை எப்பயும் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஃபவுண்டைன் ஆஃப் யூத் வாட்டர் கிடைக்கும்னு அந்த ஆமை சொல்லுது. அந்த பவர் நிக்காம அந்த ஆமை சைடு வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட இன்னும் ரொம்ப சக்திகளா இருக்கு, என்ன உன் கூட வச்சுக்கிட்டே இருந்தேன்னா நான் உனக்காக சண்டை போடுவேன், வர எல்லா எனிமி கிட்ட
இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வருங்காலத்துல நீ என்னை எதுவும் பண்ண மாட்டேன்றதுக்கு என்ன நிச்சயம், அதனால நான் உன்னை இப்பவே இந்த இடத்துல கொன்னுடுறேன்னு ஹீரோ சொல்றான். அந்த பவர் போய் அது மேல பட்டு கீழே ஐத்துது. நான் உங்களுக்கு கீழே வேலை செய்ய விரும்புறேன், உங்களுடைய காடு பெட்டா நான் இருக்கிறேன் மாஸ்டர், உங்ககிட்ட சர்வெண்டா இருக்கிறதுக்கான கான்ட்ராக்ட்ல நான் சைன் பண்றேன், உங்களால என்ன ஒரே நிமிஷத்துல சாவடிச்சிட முடியும், அதுக்கப்புறம் எப்படி நான் ஃபியூச்சர்ல தப்பு பண்ணுவேன். ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம காதல கையை விட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான். என்ன நீ உன்னுடைய ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டாலும் எனக்கு ஒரு அசிங்கமும் இல்லைன்னு அது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆமை கிட்ட இன்னும் அந்த வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பவர் ஆமைய போட்டு ஐத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்து ஓகேன்னு சொல்றான். பார்த்தா அந்த பவர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுது. அந்த ஆமை எழுந்து கத்திட்டு திருப்பி கீழே விழுந்துடுது. ஹீரோ நின்னுகிட்டு அந்த ஆமைய பாத்துக்கிட்டு இருக்கான். திருப்பி ஏதோ அவனுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சு கான்ட்ராக்ட்ல சைனை போடு, இதுக்கப்புறம் நீ என்னுடைய சர்வெண்டா இருப்பன்றதுக்கு இதுதான் ஒரு ஆதாரம்னு சொல்லிட்டு அந்த ஆமை கிட்ட அனுப்புறான். என்னது இதுவா, இதுல ஒரு தடவை சைனை போட்டா சரி, திருப்பி அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அந்த ஆமை யோசிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன நீ அதில் சைன் போடுறதுக்கு விரும்பலையான்னு ஹீரோ கேட்ட உடனே அது பயந்துகிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் அதில் சைன் போடுறேன்னு சொல்லிட்டு அதோடைய மூஞ்ச அதில் வச்சு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்ட, வருங்காலத்துல எதனா தப்பு செய்யணும்னு நினைச்சேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், நான் திருப்பி அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன், என்னுடைய உடம்பு சோல் பவரும் ரொம்ப அடி வாங்கிடுச்சு, என்னுடைய உடம்பை இந்த கேஎஸ் எனர்ஜில சுத்தப்படுத்துறதுக்கு அனுமதி கொடுங்க, என்னுடைய ஃபவுண்டைன் பவரையும் நான் சரி பண்றதுக்கு விரும்புறேன்னு அந்த ஆமை கேக்குது. நீங்க என்ன இப்பயும் என்னுடைய சக்தி எல்லாத்தையும் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் உங்களுடைய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன், அப்புறம் எப்படி நான் அந்த மாரி எல்லாம் யோசிப்பேன், நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நான் என்னுடைய உடம்பை சரி பண்றதுக்காக தான் நான் அந்த மாரி கேட்கறேன்னு அந்த ஆமை சொல்லிக்கிட்டு இருக்கு. பார்த்தா என்னவோ கருப்பு கலர்ல பவர் கீழே வந்துகிட்டே இருக்கு. பார்த்தா கடலுக்குள்ளார ஏதோ ஒரு குள்ளை நெறிய கட்டி வச்சிருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.